எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்திற்கு நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளும். எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம். ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினால், வாசிங்க 14:13. மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால், நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று. ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினால், ஒரு தேசம் துரோகம் பண்ணுகிறது, நம்முடைய தேசம் துரோகம் பண்ணுகிறது. 78ஆம் சங்கீதம் 70, என்னை விசனப்படுத்தினார்கள். எத்தனையோ நன்மைகளை நான் செஞ்சேன். நான் செங்கடலை திறந்தேன், சேனைகளை முறியடித்தேன், வான மன்னாவினால் போஷித்தேன், அப்பம் குறையவில்லை, தண்ணீர் கண்மலையிலிருந்து கொடுத்தேன், இவர்களோடு இரவும் பகலும் இருந்தேன். ஆனால் இவர்களோ எனக்கு துரோகம் பண்ணினார்கள், என்னை விசனப்படுத்தினார்கள். கர்த்தர் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கார், நம்மளை ரட்சித்திருக்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், நம்ம குடும்பங்களை காப்பாற்றுறார், நம்மளை சந்தோஷமா வச்சிருக்கிறார். ஆண்டவரை விசனப்படுத்துறோமா, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறோமா? அருமையான, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தால், படிச்சு பாருங்க, பஞ்சத்தை அனுப்புவேன், பட்டயத்தை அனுப்புவேன், கொள்ளை நோயை அனுப்புவேன், துஷ்ட மிருகத்தை அனுப்புவேன். கர்த்தருடைய கோபம் பற்றி எரிகிறது. பஞ்சம் ஒரு காலத்தில் நம்ம ஊரில் எவ்வளோ தெரியுமா, 100 ரூபாய் எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ, ஒரு கூடை நிறைய காய்கறி வாங்கலாம். இப்போ 1 கிலோ தக்காளியே வாங்க முடியாது. எவ்வளோ மீன் வாங்கலாம், ஒரு கூடை நிறைய மீன் வாங்கலாம். எனக்கு தெரியும், இந்த ஓட்டக்காலை நான் கொண்டு போனாலே ஒரு 10 முட்டாய் வாங்கிட்டு வரலாம். இன்னும் எனக்கு ஞாபகமாக இருக்குது இந்த ஓட்டக்காலெல்லாம். எனக்கு எவ்வளோ நம்ம பாட்டியெல்லாம் 1-2 மாலை போனாங்க, அவங்க காசு மாலையே போடுவாங்க. எங்கள் பாட்டியெல்லாம் காசுலேயே மாலை, காசு மாலைன்னா தங்க காசுல மாலை. இப்போ நீ ஒரு களஞ்சி வாங்கி பார்க்கலாம். எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. தங்க விலையானது எங்கள் தங்கள் மகள் பிள்ளைகளை பெண்டைக்காசாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. நகை போடுறதுக்கு பணம் இல்லாதனால நாங்கள் பெண்டைக்காசு சர்ச்சுக்கு வரோன்றாங்க. வாங்க வாங்க, உங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறோம். எனக்கு இதுவரையிலும் அந்த சர்ச்சில் இருந்துட்டு 100 சவரன் பேசுகிறேன். இன்னைக்கு எப்படிங்க பெண்டைக்காசை மாறினீங்க? கல்யாணத்துக்கு காசு இல்லை, மாறிதான் ஆகணும், மாறிதான் ஆகணும். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கள்ளனும் தங்க விலையும் மக்களை பெண்டைக்காசாய் மாற்றிக்கொண்டிருக்கு. அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு ஆள் கேட்டாங்க, ஒரு சின்ன மாலை போட்டானே, சின்ன கம்மல் போட்டானே. நான் சொன்னேன், 95 கிலோ நான் கோல்டு, இதுக்கு மேலே எதுக்குங்க தங்கம் போடணும்? 95 கிலோ சுத்த தங்கம், சுத்த தங்கங்க, கல்யாணி கோல்டு கிடையாது. ஏன்? சோதித்த பிறகு சுத்த பொண்ணாக நான் உன்னை விளங்க பண்ணுவேன். சோதித்த பிறகு சுத்த பொண்ணாக நான் உன்னை விளங்க பண்ணுவேன். யூஆர் எ பியூர் கோல்டு, யூஆர் பியூர் கோல்டு. தங்கத்துக்கு மேலே தங்கம் தேவையே கிடையாதுங்க. பொன்னகை தேவையில்லை, புன்னகை உனக்கு போதும். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கிற முகம் தாங்க அழகான முகம், அதாங்க அழகான முகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பஞ்சம், பட்டயம், வெட்டு, எங்கே பார்த்தாலும் வெட்டு. சும்மா நம்ம ஊரில் பாருங்க, அவன் ஒருத்தனை பிடிச்சி போய் ஜெயிலுக்கு அங்கேயே வெட்டி கொண்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே சிறைக்குள்ளே வெட்டி கொண்டா எங்கெங்க பாதுகாப்பு இருக்கு? எங்கே பார்த்தாலும் வெட்டு. சென்னையில் ரோட்டில் போனால் கழுத்து போயிடும், கழுத்தில் மாலை இருந்தால் கழுத்து போயிடும். ஆமாம், அவன் ஒருத்தன் பைக்கில் வருவான், அப்படியே கழுத்தோடு இழுத்துட்டு போயிடுவான். வெட்டு எங்கே நீங்கள் இன்னைக்கு எடுங்க, டிவியை துறையுங்க, பேப்பரை எல்லாம் வெட்டு. பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய். பயப்படாதீங்க, பெங்களூரில் கொரோனா வந்தாச்சு, பெங்களூரில் கொரோனா வந்தாச்சு. அழகிய மண்டபத்துக்கு வர்றதுக்கு 5 நாள் தான் எடுக்கும். இந்த கொரோனா ஒன்றை தொடாதபடி கர்த்தர் காக்கணும்னா ஆண்டவருக்கு தேடுகிற பிள்ளையா நீ இருக்கணும். ஹல்லேலூயா. பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், துஷ்ட மிருகம். நான் சிங்கம் வந்ததா? இல்லைங்க, 3 வயசு குழந்தை கற்பழிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போசமே ஆட்டோ ரிக்ஷாக்காரனை பிள்ளையை கற்பழித்துக் கொள்றான். 8 வயசு குழந்தைங்க. நினைச்சே பார்க்க முடியாது. துஷ்ட மிருகங்கள் சுத்தி திரிகிறது நம் தமிழ்நாட்டில். ஆண்டவர் சொல்றாரு, இதன் மத்தியிலே ஒரு அல்ல ரெடியா இருங்க. நோவா இருந்தால் அவனை ரட்சிப்பேன், தானியேல் இருந்தால் ரட்சிப்பேன், யோபு இருந்தால் ரட்சிப்பேன். பஞ்சம் வரலாம், பட்டயம் வரலாம், துஷ்ட மிருகம் வரலாம்,
உன்னை கர்த்தர் காப்பார். நீ நோவாவாக இருக்க வேண்டும். நீ தேசத்தை காக்கும்படி ஒரு நோவாக இருக்க வேண்டும், ஒரு தானியலாக இருக்க வேண்டும், ஒரு யோபாக இருக்க வேண்டும். நோவாய் குறித்து என்ன? மனுஷனை படிச்சது கத்த மனசாப்பட்டு மனுஷனை அழிப்பேன்ட்டார். ஆனால் சொன்னார், நல்லவனை கெட்டவன் கூட அழிக்க மாட்டேன், அவனுக்காக ஒரு பாதுகாப்பை உண்டாக்குவேன். நோவா கூப்பிட்டார். நோவாவுக்கோ வென்றால் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உங்கள் பேரை வச்சு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், பத்மாவுக்கோ என்றால் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. அந்த நோவை பார்த்து சொன்னால் ஒரு பேழையை கட்டுன்னு. அவன் சொன்னானே, எங்கேருந்து பணம் வரும் ஆண்டவரேன்னு. இப்போ எல்லாம் சொன்னால் அப்படி தான், உன்னை கட்டுறேன்னு. எங்கேருந்து பணம் வரும்? பணம் தாங்க கட்டுறேன்னு. நோ, ஒரு வார்த்தை சொன்னான், நான் பணம் தாரேன் கட்டுறேன்னு. கர்த்தர் சொன்னா நான் கட்டுவேன். கர்த்தர் கட்டளையிட்டா நிற்கும். கர்த்தர் சொன்னா நான் செய்வேன். எங்கே இந்த ஆசாரியர் வருவார்? மழையை பார்க்கல, இங்கே மழை வரும். பேழை எப்படி கட்டுறது? ஒரு கொஸ்டின் கிடையாது. அன்கொஸ்டனபிள் ஃபெய்த், இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ், கேள்வி கேட்காத விசுவாசம். உடனே கீழ்ப்படி. இல்லைப்பா அடுத்த வருஷம்ப்பா, அடுத்த வருஷம்ப்பா, இல்லைப்பா இன்னைக்குப்பா. எங்கள் ஆண்டவர் இன்னையின் நாளுப்பா, நாளை என்பது உன் சரித்திரத்தில் கிடையவே கிடையாதுப்பா. இது ரட்சிப்பின் நாள். சேவ் த நேஷன். திறப்பிலை நிற்பதற்கும், எசேக்கியேல் 22, திறப்பிலை நிற்பதற்கும் சுவரை அடைப்பதற்கும் ஒருவனை நான் தேடினேன், ஒருவனையும் காணேன். இந்த வசனத்தை வச்சு நான் அழுதுருக்கேன். ஆண்டவரே, தேசம் அழியாம இருக்கிறதுக்கு ஒரு மனுஷன் போதுமா? ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் போதும். ஒரு மனிதன் தான் பெரும்பான்மை. ஒரு மோசே பெரும்பான்மை, ஒரு ஆபிரகாம் பெரும்பான்மை, ஒரு எஸ்தர் பெரும்பான்மை, ஒரு டேனியல் பெரும்பான்மை. We are the majority people. ஒரு நாள் சொல்றீங்க கிறிஸ்தவங்க மைனாரிட்டி, நம்ம எல்லாம் மைனாரிட்டி, நம்ம தான் மெஜாரிட்டி. மைனாரிட்டி வார்த்தையே சொல்லாதீங்க. We are the majority. God is with us. Nothing will shake us. God is for us. Who can be against us? நம்ம தான் பெரும்பான்மை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவனை நான் தேடுகிறேன். ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். நீ தேடும் பொழுது அவர் தென்பட்டார். அவர் தேடும் பொழுது நீ நிற்பாயா? Will you be ready when God call you? Will you say yes to God's A plan? B plan பார்த்து A plan நிற்கணும். அல்லேலூயா. சொல்லும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன், நீ சொல்லும் அப்பா, நான் ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், ஏன் தேசத்தை அவர் அழிக்கிறதுக்கு காரணம் என்ன? 26 வசனம் வாசிங்க. அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். 25 வசனம். அதிலுள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கர்ச்சிக்கிற சிங்கம் இரை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். திரவியத்தையும் விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். அதன் நடுவில் அநேகரை விதவைகள் ஆக்குகிறார்கள். 27. அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இரை கவுகிற ஓநாய்களை போல் இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு இரத்தம் சிந்துகிறார்கள். ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். 28. அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். இதுதான் இன்னைக்கு இருக்கிற சர்ச். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாத வேறுபாடை காட்டாத சபை. ஆசாரியர்கள் வேதத்திற்கு துரோகம் பண்ணுகிறார்கள். ஆசாரியர்கள் பரிசுத்தத்தை பற்றி பேசுற வைராக்கியம் உள்ள பாஸ்டர்ஸுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படி பாஸ்டர்ஸ் கொஞ்சம் கன்னியாகுமரியில் இருக்குதுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு ஒரு காலத்தில் வைராக்கியமாக பேசுவாங்க. ஜான் ரோசன் ஒரு பாஸ்டர் இருந்தார், நடராஜ மில்லர். அவர்கிட்ட தான் ஊழியத்துக்கு வருவார். கஞ்சி தண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த கஞ்சத்தில் எறும்பு கிடக்குமா? ஐயோ எறும்பு, ஐம் சவுத் ஆப்பிரிக்கன், புடிடா குளுமேன்னு வரும். அந்த கயிறு கட்டில் படுக்க வைப்பாங்களா, முதுகெல்லாம் கயிறுக்கு அடையாளமாக இருக்குமா. இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். முதல்ல அவருக்கு ரொம்ப வயிற்று வலி வந்துச்சான். நெய்யூர் ஹாஸ்பிட்டல் போய் படுத்துட்டாராம். ஜான்ரோஸ் பாஸ்டர் ஹாஸ்பிட்டலில் போய் சொன்னாரா, செத்தா சாவு, இங்கே வராத, ஏன்னா மருந்தெல்லாம் எடுக்க மாட்டாங்க, தெய்வீக சுகம், வெளியே போ. அப்படியே நடராஜ் மாதிரி வெளியே வந்து கக்காடி எடுத்து பாட ஆரம்பித்தாராம். அப்படி இருந்தது இந்த கன்னியாகுமரி மாவட்டம். அந்த கன்னியாகுமரி மாவட்டம்
அல்லேலூயா, அல்லேலூயா. கல்லூரிக்கு போகிற சமயத்திலே பெரிய வளையெல்லாம் போட்ட ஆள் தான். கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி நகையெல்லாம் வச்சுருந்த ஆள் கூட்டம் தான். நான் ஒரு நாள் கர்த்தர் என்னை கூப்பிட்டார். எல்லாத்தையும் கலத்தி கொடுத்தேன், சொத்தை எழுதி கொடுத்தேன். சொத்தெல்லாம் திரும்பி எழுதி கொடுத்தேன். டேக் த ஹோல் வேர்ல்ட், கிவ் மீ ஜீசஸ். எல்லாம் எடுத்துக்குங்க, இயேசு மட்டும் எனக்கு போதும்னு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையர் தியாகத்தின் பாதைக்கு செல்வதற்கு ஆண்டவருக்காக அன்பான கனவு நடராஜன் திருமணம் பண்ணும் பொழுது அவர் என்ன பார்த்து சொன்னது? ஃபுட்லெஸ், ஹோம்லெஸ், ஸ்லீப்லெஸ் லைஃப் ஐ ஆஃபர் யூ. சாப்பிட்றது, தூங்குறது, தங்குற இடம் தெரியாது, அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நான் கொடுக்க முடியும்னு. அதை யாருங்க ஒத்துக்குவோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில்? ஐ செட் எஸ் டு காட், ஐ செட் எஸ் டு காட். ஆமாம் ஆண்டவரே, நான் வர்றேன்னு. எனக்கு கல்யாண சாரி 50 ரூபா, என் கையில் ஒரு பைபிளும். நான் அப்படியே கல்யாணத்துக்கு வரேன். எங்கள் அம்மா செத்த போகிறது மாதிரி அழுதாங்க. ஒரு பக்கம் எங்கள் அம்மா அழுறாங்க, ஒரு பக்கம் ஆண்டவர் சொன்னார், உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்வாய்? அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. திருமணமான அடுத்த நாள் ஒரு வண்டியில் தான் வாழ்ந்தேங்க. எங்கள் வேன் நிறைய பேருக்கு தெரியும், ஒரு வண்டியில் தான் வாழ்ந்தேன். ரோட் சைடில் குக் பண்ணி சாப்பிட்ருக்குறேன், வண்டிக்குள்ளே தூங்கி இருக்கிறேன். சந்தோஷமான வாழ்க்கை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவருக்காக பாடுகளை அனுபவிப்பது அது அருளப்பட்டிருக்கிறது, அருளப்பட்டிருக்கிறது. அப்படியெல்லாம் பாட்டு சைத்ததுனால என் கர்த்தர் பயங்கரமாக என்னை ஆசீர்வச்சிருக்கிறார், என்னை பயங்கரமாக ஆசீர்வச்சிருக்கார். அதுக்காக ஆண்டவரை நான் விற்றதும் வெறுத்ததும் ஒரு நாளும் கெட்டு போகாது. அதுக்கு இடையாக கர்த்தர் கொடுக்கிறது ஈடாகாதுங்க. அவ்வளோ ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாருங்க. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் உரைக்காதிருந்து உரைக்கும் தீர்க்கதரிசிகளும் கண்ணை மூடி கர்த்தர் சொன்னார். உன்கிட்ட பேசினாரா கர்த்தர்? என்ன பேசினாரு? புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிரும் போல தெரியுது. இதை நம்பியே நிறைய மனைவிகள் ஆக்சிடென்ட் ஆக வச்சிருக்காங்க. கணவர்கிட்ட போய் சொல்லு, ஆக்சிடென்ட் ஆகிரும், பத்திரமா போங்க, அந்த பத்திரத்தில் அவர் ஆக்சிடென்ட் பண்ணிடுவார். ஏதோ ஒரு ஆள் சொன்னார் ஆக்சிடென்ட் ஆகிரும்னு. இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நில்லுங்க. சாத்தானே அப்பாலே போ, ஆற்றுக்குடி இரத்தத்தினாலும் சாட்சியின் வரத்தான் அவனை ஜெயிப்போம். என் வீடு கர்த்தரால் கட்டப்பட்டிருக்கிறது, என் குடும்பங்களை கர்த்தர் சுற்றி பாதுகாக்கிறார். அவர் சொல்லாம ஒன்று எங்கள் வாழ்க்கையில் நடக்காது. உன் தீர்க்கதரிசி எனக்கு தேவையில்லை, கதவை பூட்டுங்க, பயப்படாதீங்க, வந்துட்டாரு பயப்படாதீங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் பரவி விட்டார்கள். உரைக்காதது முழு போய் சொல்றாங்க. மேடையில் கர்த்தர் நேற்று என்னோடு கூட பேசினார். என்ன பேசினாரு? என் கர்த்தர் பேசினார். என்ன பேசுவார் தெரியுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்துருவார். இந்த உலகம் மாமிசம் பிசாசை வெறுத்து என் பின்னால வான்னு சொல்லுவார். எங்க மருமக வருவான், எங்க மருமகன் வருவான், எங்க கார் வரும், எங்க நீ வீடு கட்ட போற, இதுல எனக்கு ஆண்டவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க. எங்கேயும் அப்படி ஒரு தீர்க்க சொன்னது கிடையாது. உரைக்காதிருந்தும் உரைக்கும் தீர்க்கதரிசிகள், வேதத்துக்கு அநியாயம் பண்ற ஊழியக்காரர்கள் ஒரு காலத்துல கடுமையா பேசுவாங்க. இப்ப நான் போயிருவாங்க சிஸ்டர், போயிருவாங்க சிஸ்டர், அவங்க போயிருவாங்க சிஸ்டர். எங்கேயா குறைச்சி பேசுறானா? முஸ்லீம் ஏதாவது குறைச்சி பேசுறானா? இந்த வேல் குத்தி நாக்கில் வச்சிருக்காங்களே அதை குறைச்சி பேசுனாங்களா? தீல நடக்கிறாங்களே குறைச்சாங்களா? பிள்ளையை தூக்கி காசியில எறிகிறாங்களே குறைச்சாங்களா? கையை வெட்டி காலிக்கு விடுற குறைச்சாங்களா? எனக்கு கிறிஸ்தவங்க மட்டும் என்ன பயப்படுறீங்களா? போறவன் போடானார் ஆண்டவர். போறவன் போ, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கும் பொழுது யாரிடத்திலே போவோம்? இந்த சென்னையிலலாம் ஆண்டவர் நிறைய பணம் தருவார், ஒன்று 3 வீலரை 4 வீலர் ஆக்குவார். அப்படி பிரசங்கம் பண்ணுற சபையில் ஜனங்க நிரம்பி வழியிறாங்க, நிரம்பி வழியிறாங்க. இன்னொன்று 1 மணி நேரம் ஆராதனை நிரம்பி வழியிறாங்க, நிரம்பி வழியிறாங்க. கடைசி காலத்தில் வஞ்சகத்தின் ஆவி மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளெல்லாம் விட்டு ஓடு, கர்த்தரை பார்த்து ஓடு. இங்கு அங்கு அலுவலா இருந்துராத, பாரமான யாவற்றையும் விட்டு விடு, சுட்டி நெருங்கிருக்க பாவத்தை விட்டு விசுவாசத்தை தோக்குறோம் முடிகிறோம். இயேசுவை பார்த்து ஓடு. நோவாவுக்கு என்றால் கர்த்தர் கண்கள் கிருபை கிடைத்தது. நோவா கட்ட ஆரம்பிச்சாங்க, பிள்ளைகளும் சேர்ந்து கட்டுனாங்க. நோவாவை எல்லாம் பரியாசம் பண்ணியிருப்பாங்க. தாத்தா மழையே நாங்கள் பார்க்கலையே, நீ என்ன தாத்தா கட்டிகிட்டு இருக்கிற? உனக்கு வேற வேலை இல்லை? இவ்வளோ நாள் கட்டுற,
100வது ஆண்டு, 120வது, ஐயோ 100 ஆண்டு, 100 இன்னும் வரலையா? பசங்களெல்லாம் பார்த்து பண்ணியிருப்பான். என்னடா அவங்க அப்பா கூட பண்ற? அவங்க அப்பாவுக்கு தான் மூளை இல்லை, உனக்குமா இல்லாம போச்சு, வேற வேலை பாருப்பா, ஜாலியா வாப்பா எங்க கூட, என்னங்க அங்கே கட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் நோவாவுக்கு தெரியும், நான் என் வீட்டாருமா வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், என் குடும்பம் கர்த்தரை சேவிக்கும், கர்த்தருக்காய் கட்டும், கர்த்தருக்காய் நிற்கும், கர்த்தரை ஆராதனை செய்யும் என்றால் அழிவு வருகிறது என்று எங்களுக்கு தெரியும். பெரிய அழிவு வருகிறது எனக்கு தெரியும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு ஒன்று பிடிச்சமான என்ன தெரியுமா? நோவாவை பார்த்து பிரசங்க பண்ண என்ற அழைப்பு கர்த்தர் கொடுக்கவில்லை. அவன்கிட்ட சொன்னார் பேழையை கட்டுன்னு. நம்ம ஊர்லாம் கட்டடத்தை பற்றி வேற போர்டு வைப்பாங்க, உள்ளே வராதிங்க எனக்கு என் குடும்பத்துக்கு மட்டும்னு. அவன் அப்படி இல்லை, நான் பெற்ற இன்பந்தம் வையகம் பெறணும். அவன் பிரசங்க பண்ணான். என் அம்மா எல்லாம் நிறைய தியாலஜி படிச்சிருக்காங்க, MTH ஐயா படிச்சிருக்காங்க. ஆனால் இந்த நோவா ஒன்றும் படிக்கலை. அவனுக்கு 2 லெட்டர் தியாலஜி தெரியும். மழை வரும் பேழைக்குள்ளே வாங்க, 2 லெட்டர் தியாலஜி. மழை வரும் பேழைக்குள்ளே வாங்க. வேற பிரசங்கமே தெரியாத உனக்கு? மழை வரும் பேழைக்கு, இது ஒன்று அது ஒன்று தான் தெரியுங்க, அது ஒன்று தான் தெரியும். நோவாவின் நாட்கள் நடந்தது போல நடக்கும். இப்போ அந்த பிரசங்கம் தான் எனக்கு தெரியும். கர்த்தர் வராரு உள்ள வாங்க பேழையாக சபைக்குள்ள, அந்த பிரசங்கம் தான். வேற பிரசங்கம்லாம் எனக்கு தெரியாது. அதுதான் பிரசங்கம். பேழைக்குள்ள வாங்க, அழியாதபடி ஒரு பேழை இங்கே இருக்கிறது. அன்றைக்கு நோவா காலத்தில் அந்த பேழை மிதந்தது உண்மைனா இந்த சர்ச் பறக்கும், இந்த சர்ச் பறக்கும். இந்த பேழைக்குள் வந்தவங்க பறப்பாங்க. ஆண்டவர் இப்போ என்ன சொல்றாரு? போய் பிரசங்க பண்ண. இவங்க பேழை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் பில்டிங் ப்ராஜெக்ட். கர்த்தர் வருகிறார். ஆனால் இட்டாலியன் டைல்ஸ் தான் நாங்கள் போடுவோம். எதுக்குங்க இட்டாலியன் டைல்ஸ்? அந்தி கிறிஸ்து ஜாலியாக இருந்துட்டு போவாங்க. சும்மா ஒரு கூடாரம் படுங்க, கர்த்தருக்கு மகிமை செலுத்திட்டு போயிட்டே இருங்க. அவர் கூடார வாசி தான். அவர் பலேஷியல் பில்டிங்கில் வாழ்றவர் இல்லை, எளிமையும் சிறுமையுமான மக்களுடைய உள்ளத்தில் வாழ்றவர். அவர் இதயத்தில் வாழ்றவர். ஹல்லேலூயா. அவருடைய கூடாரம் எங்க இருக்கு? மனுஷர் மத்தியில தான் இருக்குதுங்க. கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் பண்றவர் இல்லை. இந்த கட்டடத்துக்காக செலவழிக்க பணத்தை ஆதாயத்துக்காக செலவழிச்சா எத்தனை ஆயிரம் ஆத்துமாக்கள் உள்ள வருவாங்க தெரியுமா? அப்பா கட்டுறாங்க. அரண்மனை தோத்து போவோம், கட்டுறாங்க. அது ஆலயமா? கர்த்தருக்கு ஆலயமா? உன் இதயம்தான் கர்த்தருக்கு ஆலயம். அவர் தங்கும் வாசஸ்தலம் உன் இதயம்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, தீர்க்கதரிசிகள், பிரபுக்கள் கொள்ளையடிக்கிறார்கள். லஞ்சம், எங்க பார்த்தாலும் லஞ்சம். செத்த பணத்தை வெளியே எடுக்கிற லஞ்சம், மாச்சரியில் லஞ்சம் இல்லாத இடமே கிடையாது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தரே, அவர் ரத்தம் சிந்துகிறார்கள், ஏழைகளை கொள்ளையடிக்கிறார்கள். கொள்ளையடிக்கிற கூட்டங்க. என்ன பாருங்க, நான் வரல, நான் ஓட்டையே போடலை. நல்ல கூட்டம் ஒன்றுமே இல்லை, அதனால ஓட்டையை நான் போடல. ஏன்னா யாருமே ஒரு நல்லவங்களா எனக்கு தெரியலை. ஆனால் வரப்போகுது, நீயே இந்த பூமி ஆளப்போகிறாய். உத்தமனும் சன்மார்க்கனுமாயா, யோபின் மேல் கவனம் வைத்தாயா, அவனை போல ஒருவனும் இல்லை. கர்த்தரே சொல்லணும், உத்தமனும் சன்மார்க்கனுமாய கவனம் வைத்தாயா, அவனை போல ஒருவனுமே இல்லை. கர்த்தர் சொல்லணுங்க சாட்சி. நம்ம சொல்ற, எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கும் சில சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வர்ற வழியில் 100 ரூபாய் கிடந்தது, அத்தனையே ஸ்தோத்திரம் என்று நான் எடுத்துக்கொண்டேன். வர வழியில் ஒரு பாம்பு கடிக்க வர்றது மாதிரி இருந்து பார்த்தால் பாம்பு அல்ல, அது ஒரு இலை என்று கண்டுபிடித்தேன், அதுக்கு ஒரு ஸ்தோத்திரம். இதாங்க சாட்சி, இன்னைக்கு இதாங்க சாட்சி. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, யோபே, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன். நோவாவே என்ன பண்ற? கர்த்தர் சொல்றத செய்யறேன், அவ்வளோதாங்க. பேழையை காட்டினா, மழை வந்தது, பேழை மிதந்தது. நோவாவுடைய குடும்பமும் பேழைக்குள்ள போனதுக்கு எல்லாரும் தட்டினாங்க. நோவா உள்ள விடு. சாவி எங்க இல்லை. பிளல்பியா சபைக்கு சொன்னார், பூட்டக்கூடாது திறக்கக்கூடாது, பூட்டுகிற திறவுகளை உடைய தேவன் பூட்டினார் என்றால் ஒரு மனுஷனும் திறக்க முடியாது. திறவுண்ட வாசல் அடைபடும் முன்பு முன் சொல்வோர் யார்? காலங்கள் கொடியதாய் மாறுகிறது, கர்த்தர் அடைச்சா யாரும் திறக்க முடியாது. வாருங்கள், வாசல் திறந்து இருக்கிறது. இந்த காலத்தில் வாருங்கள்,
இது அருமையான ஒரு காலம். கர்த்தரை அண்டிக் கொள்ளும் காலம். அது நலமாக இருக்கும். கர்த்தரை பின்பற்றும் ஒரு காலம். வாருங்கள், வாருங்கள். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தரை பிள்ளை. நோவாவுக்கு என்றோ கர்த்தரை கண்களுக்கு கிருபை கிடைத்தது. நோவால் நாட்கள் நடந்த மாதிரி நடக்குது. கொள்றாங்க, விற்கிறாங்க, கட்டுறாங்க, நாட்டுறாங்க, உட்கார்ந்து விளையாடுறாங்க. வேஸ்டிங் டைம் பிஃபோர் டிவி. உட்கார்ந்து விளையாடுது, உட்கார்ந்து விளையாடுறது. வேஸ்டிங் த டைம். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தரை பிள்ளை. அது மாதிரி தான் இப்போ இருக்கு. நோவாவின் நாட்கள் தான் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நோவாவின் நாட்கள் மழை வந்தது உண்மையானால், பேழை மிதந்த உண்மையானால், சபையே கர்த்தர் வருகிறது உண்மை. சபை பறக்க போறது உண்மை, பறக்க போறது உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நோவாவுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்தது. அதுபோல வேற சொல்றது, யோபு உத்தனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலகவனை போல ஒருவனுமே இல்லை. ஆண்டவர் சாத்தான் வந்தான். என்ன சாத்தானுக்கு பயங்கரங்க. கர்த்தர் ஒரு ஆளை பற்றி நல்ல காரியம் சொல்லிட்டு அவன் வந்துடுவான். எப்படி அதை அழிக்கலாமான்னு. நீங்கள் எல்லாமே கொடுத்துருக்கீங்க, நல்ல வீடு, நல்ல பிள்ளைங்க, நல்ல காரு, என்ன குறை வச்சுருக்கீங்க, கையை வச்சு பாருங்க. ஆண்டவர் சவாலை எடுத்துக்கிட்டார். நான் எடுக்கிறேன் பாரு, என் பிள்ளை என்னை விட்டு விலகவே மாட்டான். எத்தனை பேரை வச்சு கர்த்தர் சவால் விட முடியுங்க? எத்தனை பேரை வச்சு கர்த்தர் சவால் விட முடியுங்க? இன்னைக்கு 10 பிள்ளைகளை ஒரே நாள் ஆண்டவர் கொன்னார். கர்த்தர் தான் 10 பிள்ளைகளும். சாத்தானுக்கு உத்தரவு கொடுத்தாரு, 10 பேரும். அவன் என்ன சொன்னான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. கொடுத்தவருக்கு இல்லாத உரிமையா அவர் எடுத்துருக்கோம். போனா மனைவி வந்து சொன்னாங்க, ஏய் இனி தூஷித்து ஜீவனை விடு, பைத்தியக்காரி மாதிரி பேசாத, நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா? யோபு வந்து ஒரு பெரிய ஒரு இலக்கியங்க. அவர் சொன்ன எனக்கு பிடிக்கும். நீ கொன்று போட்டாலும் இதுக்கு மேலே கத்த முடியாதனால உன் பேரில் நம்பிக்கையாக இருப்பேன். ஏதோ கொண்டு தந்ததினால் உண்மை நம்பின ஆள் நான் அல்ல. நீ என்னை சாவடித்தாலும், நோகடித்தாலும், வல்லடிக்கும், சொல்லடிக்கும், என்னை விட்டு கொடுத்தாலும் உண்மை நான் நம்புவேன். நான் போகும் பாதை அவர் அறிவார். சோதித்த பிறகு சுத்த பொண்ணா என்னை விளங்க பண்ணுவார். ஃபார் மை ட்ரபிள் ஹில் கிவ் மீ டபுள். ஐ நோ, ஐ நோ, ஐ நோ. என்னுடைய பிரச்சனைக்கு இரட்டத்தனியாக ஆசீர்வாதத்தை அவர் தருவார் என்று நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையை கடைசி காலங்களில் சோதனைக்காரன் வருவான். சோதனை வரும், அது உனக்கு ஒரு சாதனையாக மாறும். சோதனை சாதனையாக மாறும். உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு உண்டு, விடிவு உண்டு. இதுதான் வாழ்க்கை என்று நினைக்காத. ஒரு நிமிஷம் slight affliction will bring eternal weight of glory. அது சீக்கிரத்தில் நீங்குகிறது. லேசான உபத்திரவம் அதிக நித்திய கனமையை கொண்டு வரும். தானியேல் இருந்தால் அவனை நான் தப்பு வைப்பேன். தானியேலே, உங்கள் தேசத்தில் என்னப்பா சட்டம்? நம்ம தேசத்தில் என்னப்பா சட்டம்? ஓ, வெளியே ட்ராக் கொடுத்தா கல் அடிச்சிடுவோம், அதுதானே சட்டம். அதுக்கு பயன் தானே ட்ராக்ட் கொடுக்கல. ஒரு காலத்தை தெருவா டிராக்ட் கொடுத்துருக்கோம். இப்போ டிராக்டர்லாம் கொடுக்க மாட்டோம், ரோட்டில் சாட்சியும் சொல்ல மாட்டோம். ஏன்னா எவனை ஒருத்தன் அடிச்சிடுவானுங்கிற பயம். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையா, அங்கே ஒரு சட்டம். ஜெபம் பண்ணினாலே சிங்கம் தின்றும். நான் நினச்சி பார்ப்பேன், நம்மளால் முடியுமான்னு. இந்த ஒரு நாய் கடிக்க வருது கூட பயப்படுறோம் நம்ம. அவங்க எப்படி? நான் உங்களுக்கு சொல்கிறேன், நமக்கு பரிசுத்தாவி இருக்கிறது, அக்கினி இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, கர்த்தருடைய நாமம் இருக்கிறது, அவருடைய இரத்தத்தின் வல்லமை இருக்கிறது, கிருபையின் சுதந்திரம் இருக்கு. இருந்தாலும் நம்ம பயப்படுறோம். ஆனால் தானியேல் அப்படி இல்லை. இப்போ நம்ம எல்லாம் ஒரு பயங்கர காரியம் செஞ்சால் என்னன்னா அபிஷேகத்துக்கு வல்லமையில பண்ணுறோம். ஆனால் தானியேலுக்கு அபிஷேகம் கிடையாது, அன்பின் வல்லமை இருந்தது. அன்பின் வல்லமை இருந்தது. ஐ லவ் ஹிம். நான் செபிக்கிற தேவன் யாருன்னு எனக்கு தெரியும். அவர் நான் செபிக்கும் பொழுது எனக்கு பதில் கொடுப்பார், எனக்கு தெரியும், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தானியேலை கட்டி சிங்க கபியில் போட்டாங்க. அவன் சிங்கத்தை தலையணையாக வச்சு தூங்கணும், தலையணையாக வச்சு தூங்கணும். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள இன்னொரு சிங்கம் இருந்தது. அது யூதா கோத்திரத்தின் சிங்கம். அந்த சிங்கம் வந்தாலும் இந்த சிங்கத்துக்கு வாயெல்லாம் அடிச்சிடும். அப்போ ராஜா கேட்பார், பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ இட்டை விட்டாமல் ஆராதிக்கிற தேவர் உன்னை விடுவிக்க வல்லவராக இருந்தார் என்றார். அதேனென்றால் ராஜாவே, ஆண்டவருக்கு முன்பாகவும் உமக்கு முன்பாகவும் நான் குற்றமற்றவனாக இருந்தபடியா எனக்கு இந்த பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார்.
உன் மனசாட்சி குற்றமற்றதா இருந்தா சிங்க கெபியோ அக்கினி சொல்லியோ உன்னை ஒண்ணுமே சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. இவர்கள் இருந்தால் அவர்களை தப்பு வைப்பேன். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளைய, seek the Lord, save the nation, sanctify yourself. கர்த்தர் யாருக்காக வர்றாரு? பரிசுத்தமாக்கப்பட்ட பக்தர்களுக்காக வர்றாங்க. பரிசுத்தம் இல்லாத ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. எப்படி பரிசுத்தமாவது? அதுக்கு தான் பரிசுத்தாவி கொடுத்துருக்குறாரு. பரிசுத்தாவி. இப்போ ஒரு கார் இருக்கு, பெட்ரோலும் இல்லை டிரைவரும் இல்லை, ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குது, இந்த காரை திருவனந்தபுரம் கொண்டு போகணும். தள்ளி தள்ளி போனால் போகாது. அதான் ஓல்ட் டெஸ்டமெண்ட். நியூ டெஸ்டமெண்ட்ல டிரைவர் வந்தார், பெட்ரோலும் போட்டார். டிரைவர் வருதான், ஆவின ஒரு பெட்ரோல் போ, பேக் சீட்டில் அப்படி ரிலாக்ஸ் பண்ணு. பரிசுத்தம் அதுக்கு அந்த பயிற்சி எடுக்காண்டாம், முயற்சி எடுக்காண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர், சத்திய ஆவியானவர் உனக்குள்ளே இருந்து சகல சத்தியத்துக்குள்ளே அவர் நடத்துவார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். பாக்கியமுள்ள ஜனம் பெண்டெகாஸ்ட், உண்மையான பெண்டெகாஸ்ட், போய் டூப்ளிகேட் சொல்ல, உண்மையான பெண்டெகாஸ்ட், பாக்கியமுள்ள ஜனம். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஐயோ நான் பரிசுத்தமாகணுமே, பல்ல கடிச்சிட்டு இருக்கலாமா, நான் பரிசுத்தம், அதெல்லாம் பல்ல கடிக்கிற பரிசுத்தம் கிடையாது. கர்த்தருக்குள் இருப்பதே பரிசுத்தம், அவர் நம்மோடு இருப்பதே பரிசுத்தம். இப்போ கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் போய் சொல்ல முடியுமா? கர்த்தர் கூட இருந்தால் பயங்கரமாக சண்டை பிடிக்க முடியுமா? கர்த்தர் கூட இருந்தால் டிவி பார்க்க முடியுமா, சினிமா பார்க்க முடியுமா? ஒன்றும் முடியாதுல்ல. அப்போ ஏன் பண்ணுறோம்? கர்த்தர் என் கூட இல்லைன்னு சொல்கிறோம். கர்த்தர் உன்னோட இருக்கார். போகையிலும் வருகையிலும் உன்னோடு கூட இருப்பார். எங்கே போனாலும் உன்னோடு கூட இருப்பார். அப்போ என்ன இந்த தப்பை செய்கிறது? நீங்கள் ஃப்ளைனில் போனீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க, ஃபுல்லாக சினிமா தான் ஓடுங்க. இங்கே சினிமா, அங்கே எல்லாமே சினிமா. அந்த ஏர்ஹோஸ் கேட்பா, இவன் ஒயிட் வைன் ரெட் வைன், நான் சொல்ல இங்கே இருக்குது இந்த ஒரு வைன். எல்லாரும் சினிமா பாங்க. இந்த பத்மா மட்டும் பைபிள் படிப்பேன், ஒரு லைட்டு போட்டு பைபிள் படிப்பேன். ஏன் தெரியுமா? என் பக்கத்தில் அவர் இருக்கிறார். நான் என்ன செய்ய முடியும்? அவர் என்னை பார்த்துட்டே இருக்கிறார், என்னை காப்பாற்றுறாரு. ஒரு நாளும் கண்ணை திறந்து பார்த்ததே கிடையாது. கண்களின் இச்சைக்கும் மாம்சத்தின் இச்சைக்கும் ஜீவனத்துக்கும் பெருவத்திற்கும் என்னை விலைக்கு காத்துக்கொண்டேன். அதுதான் பரிசுத்தம். கர்த்தர் வருகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தனும் தேவனை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வருகையில நம்ம என்ன பண்ணணும்? ஒன்றாவதாக தேவனை தேடணும், இரண்டாவதாக தேசத்தை காக்கணும், மூன்றாவதாக உன்னை நீயே பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். இதை குறித்த ஒரு வாஞ்சை வேணுங்க. நம்ம ஊரில் எரும மாடு தண்ணியில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊர் எரும மாடுக விசேஷம் என்ன தெரியுமா? தண்ணி குடிக்காது. பார்த்துருக்கீங்களா? தண்ணி கிழங்கு தண்ணி குடிக்காது. அது மாதிரி கொஞ்சம் எரும மாடு இல்லை, எல்லாம் எரும மாடு. சேச்சில் கொஞ்சம் எரும மாடு இருக்கு. ஆறு தண்ணி ஓடிட்டே இருக்கு, ஆனால் குடிக்க மாட்டான். ஏன் தெரியுமா? தாகமே இல்லை. தாகம் உள்ளவன் எவனோ அவன் என்னண்டையில் வரக்கடவர், அவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். ஆண்டவரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நீரூற்றாய் வாரும் ஆண்டவரே. கணுக்கால் அளவு போதாது, ஞாயிற்றுக்கிழமை போதாது, சனிக்கிழமை ஆராதனை, புதன்கிழமை ஆராதனை, இவ்வளவு பெரிய கட்டணம் சும்மா ஏங்க இருக்குது? 6 நாள் சினிமா தியேட்டர் ஃபுல்லா ஓடுதுங்க. எங்க ஆலயம் மட்டும் சும்மா கிடக்குது. வாருங்கள், கர்த்தரிடத்திலே வாருங்கள், 6 நாளும் வாருங்க. எவ்வளோ வேலை, எவ்வளோ நமக்கு நேரம் வீணா இருக்குது. தேசத்திற்காக மண்டிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தரிடத்திலே வருவோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்காக நான் எழும்ப போற காலம் இது. எப்போதும் ஜெபம் ஜெபம் ஜெபம், அவ்வளோதான் என் வாழ்க்கை. என் ரூமில் போனோன்னா யாருமே பார்க்கல, டிவியெல்லாம் இருக்கு, பார்த்ததே கிடையாது, தொட்டதே கிடையாது, ரிமோட்டை தொட்டதே கிடையாது. கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பதே என்னுடைய பலன். அந்த ஹோட்டலில் நான் எதுனா சாப்பிடலாம். அம்மாட்ட கேளுங்க, 2 இட்லி தான் என் சாப்பாடாக இருந்தது. பெருந்திண்டி ஆவி எனக்குள்ள வேண்டாம். இந்த உலகத்தின் பெருமிதம் வேண்டாம், கண்கள் இச்சை வேண்டாம், மாம்சத்தின் பெருமிதம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும். ஏசப்பா, உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லைப்பா, நீங்கள் மாத்திரம் தாங்கப்பா. உம்மை நம்பி தான் நான் வந்திருக்கிறேன், உன்னுடைய ராஜ்யத்தை நம்பி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எண்ணி எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எப்போ நீங்கள் வருவீங்கன்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கிற பிள்ளைகள் கர்த்தர் வராரு. முழங்கால் அளவு போதாது, பிரச்சனை வந்தால் முட்டி போடுவாங்க. இடுப்பளவு போதாது, நீச்சல் அளத்துக்கு போகணும். வாங்க நீச்சல் அளத்துக்கு போவோம். கணுக்கால் அளவு, முழங்கால், இடுப்பளவு, நம்ம கால் மண்ணுக்குள்ள இருக்கும்.
நீச்சல் ஆழத்துக்கு போனா நம்ம காலுக்கும் மண்ணுக்கும் தொடர்பே இல்லை. கர்த்தருக்குள்ள போயிடுவோம், கர்த்தருக்குள்ள போயிடுவோம். வாருங்கள், நீச்சல் ஆழத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுவோம்.